இசை டிவி சார்பாக அனைவருக்கும் அடியனின் பணிவான ஆத்ம வணக்கங்கள். மாசி மகம் புண்ணிய மாதம் என்று சொல்லக்கூடிய கும்ப மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதத்தில் சூரிய பகவான் அமரக்கூடிய நேரத்தில் மகம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அமரக்கூடிய நேரமான அந்த பௌர்ணமி நாளில் வரக்கூடியதுதான் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமேளா அப்படிங்கிற ஒரு பெரிய விசேஷத்தை எல்லோரும் கொண்டாடி வருவாங்க. இந்த கும்பமேளா இந்த விசேஷம் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத விட நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து தை மாதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தைப்பூசத்தில் தர்மங்கள் செய்திருக்க வருவோம். அதே போல் நம்ம தை அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுத்துருக்க வருவோம். அதுபோல் ரத சப்தமி அன்று நம்முடைய பாவ வினைகளை தொலைச்சிருக்க வருவோம். அதுக்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய இந்த மாசி மகத்தப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய சர்வ தோஷங்களும் விலகி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டமாக இருக்க வரும். நம்ம விரும்பி வழிபட்ட இறைவனும் நாம் செய்த தர்மங்களும் நமக்கு பலனை தரக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டங்கள் அமைய செய்ய வரும். தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் தந்தை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தானமான கும்பராசியில் சூரியனும் அமர்ந்து ஆளுகை என்று சொல்லக்கூடிய சிவனுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் சந்திரன் அமர்ந்து ஜகத்தை ஆளக்கூடிய மக நட்சத்திரத்தில் அம்பாள் அவதரித்த அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து பார்வை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு வழிபட்ட சகல தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிட்டுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. இந்த நாள் வரக்கூடிய 19/2/2019 அன்று செவ்வாய்க்கிழமையில் அற்புதமான முறையில் வரச்செய்ய வருது. இங்கே என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய இசை டிவி நேயர்கள் அனைவரும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்புமிக்க ஒரு பெரும் யாகத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்க வரோம். ஸ்ரீ காசி மாநகரில் வரக்கூடிய 18ஆம் தேதி மாசி 6ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் முதல் பூஜை அவருக்கு நம்முடைய ஆதி அம்மையப்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாகவும் திரு ஆதித்யா சாஸ்திரபீடத்தின் சார்பாகவும் 108 கங்கா ஸ்நானம் அவருக்காக அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்க வரோம். அன்றைய தினம் அன்னபூர்ணா போஜனா திட்டத்துக்காக நாங்கள் உரிய ஒரு தொகையும் செலுத்தி பலருக்கும் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அந்த போஜன வசதிகளை செய்து கொடுக்க வரோம், அன்னதானங்களை செய்ய வரோம். அதே போல் மறுதினம் எடுத்துக்கிட்டோன்னா 19ஆம் தேதி 2வது மாதம் 2019 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்று அலகாபாத்தில் இருக்கக்கூடிய பிரயாகை திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க, கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல அன்று இரவு பௌர்ணமி இருக்கிறதுனால அனைவருடைய பிரார்த்தனைகளும் நடக்கணுங்கிறதுக்காக, உங்கள் அனைவருடைய தேவைகளும் பூர்த்தியாகணுங்கிறதுக்காக, சர்வ வினைகளும் உங்களுக்கு விலகி சகல நன்மைகளும் அடையணும் என்பதற்காக ஒரு சிறப்பான ஒரு யாகம் ஏற்பாடு செய்திருக்க வரோம். அதில் சங்கல்பத்திற்காக உங்கள் அனைவருடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி இதை மாத்திரம் நீங்கள் தெரிவித்தால் போதுமானது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க வரோம், அதில் நீங்கள் அனுப்பலாம். குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி இவர்களது மாட்டம் இருந்தால் போதும். ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் ஒரு வரியில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வரலாம். அனுப்ப வேண்டியிருந்தாலும் அவசியம் கிடையாது. உங்களுக்காக, உங்கள் அனைவருக்காக வேண்டி உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையணும், உங்கள் சங்கடங்கள் யாவும் விலகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எங்களுக்கு முதன்மையாக வைத்து தான் இந்த யாகத்தை நாங்கள் செய்ய இருக்க வரோம். இசை டிவி நேயர்கள் அனைவரும் மற்றும் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் அனைவரும் பலன் பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இது செய்திருக்க வரோம். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மேலக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வேறு எந்த தகவலும் அனுப்ப வேண்டாம். ஜாதகம் எல்லாம் நான் இங்கே பார்க்குறது கிடையாது. ஏன்னா சித்த உபாசனையில் இருக்கிறதுனால ஜாதகம்லாம் நிறுத்தி வச்சிருக்க வரேன். மீண்டும் இறைவன் எனக்கு அனுமதி கொடுக்குற பட்சத்தில் மட்டுமே நான் ஜாதகம் பார்க்க வருவேன். அப்படி ஜாதகம் பார்க்குற போது அவசியம் உங்களுக்கு தெரிவிக்க வருவேன். வருமானம் மட்டுமே நோக்கமாக இருந்திருந்தால் நான் ஜாதகம் தான் பார்த்துட்ருக்க வருவேன். என் நோக்கம் அது அல்ல, என்னுடைய பலகால தவம் இது. அந்த வகையில் ஆன்மீக சேவை செய்யணும் அப்படிங்கிறதான் என்னுடைய புனர்ஜென்மத்துடைய விதி. அந்த கட்டளையை இறைவனுடைய அமைப்பால் ஏற்று தான் இதில் என்னால் தெரிஞ்ச வரையில் நான் சொல்லிட்டு இருக்க வரேன். ஆண்டவன் சித்தம், நீங்கள் பலன் பெறுவதோ பலன் பெறாததோ ஆண்டவன் சித்தம், எனக்கு எதுவும் தெரியாது. என்னால் என்ற ஒரு சிறு நன்மை என்பது என்னென்னா, நம்முடைய நேயர்களுக்காக என்னால் என்ற ஒரு சிறு உதவி என்பது உங்களுடைய கோரிக்கையெல்லாம் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் ஏற்று அந்த இறைவனுடைய திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்து வரேன். அந்த காசி விஸ்வநாத சுவாமியும் ஸ்ரீ விஷாலாட்சி அணியாரும் ஸ்ரீ அன்னபூர்ணி மாதாவிடமும் ஸ்ரீ கங்கா மாதாவிடமும் உங்கள் குறைகளெல்லாம் உங்கள் சார்பாக நான் தெரிவிக்க வரேன். தீர்த்தங்களும் அங்கு செய்ய வரோம். அதேபோல் மகா யாகம் ஒன்று நிகழ்த்தி அந்த மாசி மக பௌர்ணமி அன்று உங்கள் வினைகள்லாம் தீர்வதற்காக சங்கல்பத்தையும் நான் செய்துக்க வரேன். என்னால் என்ற ஒரு சிறு ஒரு உதவியாக இது செய்ய வரேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக. ஆகவே நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் குடும்பத்துடைய தலைவர், அவருடைய பெயர், அவருடைய பிறந்த நட்சத்திரம், ராசி இதை மாத்திரம் கொடுங்க. விரும்பினால் ஒரு வரியில் உங்களுடைய என்ன ஒரு
தேவைகள் உங்களுக்கு அடையணும் அப்படி விரும்புகிறீங்களோ அதை மாத்திரம் கொடுங்க. சங்கல்பங்களுக்காக செய்துக்கிறோம். இது வரக்கூடிய 10/2/2019 அனுப்பிச்சி வச்சுருங்க. நீங்கள் விரும்பினால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரும் அனுப்பி வைக்க வரலாம். அவசியமில்லை. குடும்பத்தினுடைய தலைவன் தலைவி இவங்களது மாத்திரம் இருந்தால் போதுமானது. இதில் யார் வேண்டுமானாலும் திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம். கூடுமான வரை கடுமையான பிரச்சனை உள்ளவங்க, அவங்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரால் கடுமையான பிரச்சனை இருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய நேயர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்காலும் நம்மளால் என்ற ஒரு சிறு உதவி அவங்களுடைய அமைப்புகளை நீங்கள் அவங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கேட்டு கோரிக்கையும் சொல்லி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. வேறு எந்த தகவலும் நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நாங்கள் பார்த்துக்க செய்ய வருவோம். மற்றபடி ஜோதிட தகவல்கள் எதுவும் நீங்கள் கேட்டு அனுப்பவும் வேண்டாம். ஏன்னா நான் ஒருவனே அந்த பணியை இப்போது செய்துட்ருக்கிறதுனால என்னால் எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டு இருக்க முடிய வராது. காசியில் அங்கே ஏற்பாடுகள் செய்திருக்கோம். ஆள்கள் எல்லாமே முன்கூட்டியே நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு குறைகள் கிடையாது. நாங்கள் 13ஆம் தேதி இங்கேருந்து புறப்படுறோம். நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு வேண்டிய தகவலை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த சங்கல்பத்தை செய்ய வரும். மீண்டும் சித்ரா பௌர்ணமி அப்பவும் இதே போல் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய இருக்க வரோம். இப்போதைக்கு அனுப்பக்கூடியவங்க, ஏன்னா இது மிகவும் ஒரு புண்ணியமான ஒரு நாள், இந்த மாசி மகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆகையால் இது செய்வாங்க. இது அனுப்பிச்சவங்க அவசியம் வருகின்ற 19/2/2019 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் இயன்ற அளவுக்கு சொல்ல வரேன். கண்டிப்புன்னா தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. அன்பான ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன். ஒருவேளை விரதம் இருந்து ஒரு உயிர்காலம் உங்களால் இயன்ற உங்கள் கையால் ஒரு சிறு தர்மத்தை கொஞ்சம் செய்திருங்க. சாப்பாடாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க. காசு பணம் கொடுக்குறதுங்கிறது வேறு. ஒரு உயிர்களுக்கு உணவு படைங்க. இல்லை வாடிய சேருக்கு கொஞ்சம் தண்ணீராச்சு கொஞ்சம் நீங்கள் உங்கள் கையால் செய்வாங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் கையால் நீங்கள் அதை அவசியம் செய்துட்டு வாங்க. அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எல்லா நாளும் நம்ம சாமி கிட்ட போகிறோம் செய்ய வரோம், அது வேறு. அன்றைய தினத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிட்ட வரும். எவ்வளோ பெரிய கடுமையான சாபத்தையே உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேறொரு உயிருக்கு செய்யக்கூடிய அந்த தர்மமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா அவங்க கோபங்கள் மறைந்து அவங்க தெய்வத்தினுடைய கட்டளை பிரகாரம் உங்களுடைய உணவை அவங்க ஏற்க வருவாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் ஆக வரணுங்க. ஆகையில் சாபங்கள் மறையும், தோஷங்கள் தீரச் செய்வருங்க. சர்வ வினைகளும் அகன்று ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மாசி மகம். ஆகையால் இந்த மாசி மகத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. நான் விரிவாக சொல்ல விரும்ப வரல. நீங்கள் எல்லோரும் பலன் பெறணும் அப்படின்பதே என்னுடைய நோக்கம். ஆகையால் அவசியம் இதை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னால் என்ற ஒரு சிறு ஒரு கைங்கரியம் தான் இதை நான் செய்து வரேன். ரொம்ப மிக்க நன்றி. மேலும் இந்த நிகழ்வு தன்மையில் நீங்கள் பங்கெடுக்கின்ற பட்சத்தில் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குளமோ அல்லது கடலோ ஆறோ கிணறோ எங்கே இருந்தாலும் சரி அன்றைய தினம் காலை வேளையில் கொஞ்சம் தலையோடு சேர்த்து குளிச்சுட்டு ஏதாகிலும் ஒரு இறைவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்க செய்வரும். புனித நீர் அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். புனித நீரை நீங்கள் ஏற்கனவே நான் தெரிவிச்சிருக்கிற சில வீடியோக்களில் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர்லேயே என்ன பண்ண வரல பச்சை தண்ணியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நம்ம போடக்கூடிய உப்பு ஒரு கையளவு போட்டுக்குங்க. ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி நீங்கள் குளிங்க. இறைவனை வேண்டிக்கிட்டு நீங்கள் குளிங்க. சர்வ வினைகளும் தீரணும், எங்களுடைய தேவைகள் எல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் வேண்டிக்குவாங்க. மிகவும் புனிதமான ஒரு நாள் அந்த நாள். ஆகையால் இந்து தர்மத்தின் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சகல இறைவனும் நம்மளை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நாள். சில நேரத்தில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது சில விரதங்களை இறைவனை எடுத்துக்க மாட்டார், புறக்கணிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தரக்கூடிய உணவை காக்கா ரூபத்தில் கூட எடுக்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் கேள்விப்பட்டிருக்க வருவீங்க. ஏன்னா அவ்வளோ கோபமாக இருப்பாங்க, அதனால் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை கடல்கள்லையோ போயிட்டு குளிக்கக்கூடிய அந்த தீர்த்தமாடுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மத்தையும் நம்ம இறைவனிடம் பிரார்த்தனை செய்துக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டா தட்டாமல் ஏற்றுக்குறவங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரிங்க. ஆகையால் இந்த நாளை தவற விடாமல் கொஞ்சம் செய்வாங்க. ஏன்னா எவ்வளவோ விரத முறைகள் சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லாமும் விரத முறையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், சலிப்படைய வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில நன்மைகள் இருக்க வருதுங்க. இந்த உத்தராயண காலத்தை எடுத்துட்டா நம்முடைய வினைகள் எல்லாம் கழிச்சுக்க வரணும். தட்சிணாயன காலத்தை எடுத்துட்டா நம்ம தேவைகள் எல்லாம் பெறச்சே வரும், தன்னாலேயே பெறச் செய்யக்கூடிய நிலைகள் வரும் நமக்கு. அதனால தான் ஆடி மாத விசேஷங்கள், அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள், வரலட்சுமி நோன்பு, குபேர பூஜைகள் இப்படியெல்லாம் தட்சிணாயன காலத்தில் நிறைய இருக்கும். நம்ம தேவைகள் எல்லாம் அடையக்கூடியது. இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய சில விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா தேவைகளும் தன்னால் தேடி தட்சிணாயன காலத்தில் நமக்கு அமைய செய்ய வருங்க.
ஆகையால் இந்த விஷயத்தை நீங்கள்லாம் கொஞ்சம் அவசியம் கொஞ்சம் ஏற்று கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு வாங்க. பெரிய சிரமங்கள் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் இறைவனுக்காக நீங்கள் வந்து செலவிடுங்க. ஒரே ஒரு ரூபாய் உங்களுடைய உணவுக்காக நீங்கள் தர்மம் கொடுவாங்க. நாங்கள் இதை செய்வதற்காக உங்களுக்காக இந்த பிரார்த்தனை செய்வதற்காக யாரிடமும் எந்த தட்சணையும் பெறுவதில்லை, எந்த கட்டமும் இல்லை. ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துருந்தேன். இடையில் என்னால் அந்த சூழ்நிலைகள் என்னால் முடியலைங்கிறதுனால நான் நிப்பாட்டேன். ஏன்னா எல்லாரையும் எல்லா நேரத்திலும் என்னால் திருப்திப்படுத்த முடியல, நேர காலங்கள் கிடைக்கல. ஒரே நேரத்தில் ஒரு 100 ஜாதகம் 200 ஜாதகம் கொடுக்குற பட்சத்தில் மற்றவங்களை என்னால் காக்க வைக்கிறதுக்கு எனக்கு மனசு மிக பெரும் சங்கடமாகவே இருக்க வரதுனால பொதுவாக நான் வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். அப்படி அந்த வகையில் நான் பார்த்த அந்த ஜோதிட பார்த்த அந்த பணத்தை கொண்டு தான் எல்லாருக்கும் பலன் பெறணும்னு சொல்லி இந்த அன்னதானத்துக்காகவும் நாங்கள் வந்து இந்த சேவைகள் பண்ணிகிட்ருக்க வரேன். இந்த யாகத்துக்காக செலவுகள் செய்ய வரேன். பகவான் எம்பெருமான் மகாதேவர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய காசி விஸ்வநாத சுவாமிக்கும் விசாலாட்சி தாயாருக்கும் அந்த கங்கா ஆரத்தி பாவத்தையும் ஏற்று நாங்கள் செய்ய வரும். உங்கள் எல்லோருக்கும் சகல நலங்களும் சகல வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லி எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். அவசியம் மறக்காமல் அனுப்பிச்சி வைங்க. எல்லோரும் பலன் பெறணும். தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், அனுப்பிச்சி வைங்க. 10ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.